ஆளே முதல்ல ஆம்பளையா பொம்பளையா? இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சரியா ஏமாத்திருக்கீங்க. ஏடா கூடமா பேசிக்கிறோமா? ஏடா கூடமா யாரு நீ? யாரு ராணி கேக்குறேன்? யாரு? அமரபுரி நாடு ஐயா. யார பாடுன்றியா? யார காட்டு பாடுனா? காட்டுல மழை பெய்யுது, நாங்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆடி வாரிங்க வாழன்னு சொல்லு. நாங்க வாரிக்கணும் ஐயா. யாரு? அமரபுரி நாடு அந்நாட்டு வாட்ச்மேன் சார். வர வர வாட்ச்மேன் வந்தா வாட்ச்மேன் யார் தெரியுமா? நான் காரியத்தை போறேன்னா நீ பெரிய ஆளா தான் இருக்கும். நான் பெரிய துறையில வேலை செய்யறேன். தொட்டி பெருசு இருக்குமா? அதோட பெருசு ஐயா. துறைமுகம் அதெல்லாம் வேலை செய்வீங்களா? அதெல்லாம் கிடையாது. யாரு ஐயா? இந்த மரகதபுரி நாட்டு மன்னர். மன்னவா நீங்களா? ஐயோ, மாறு உருவத்தில் வந்து இருக்கிறாங்களா? மாறு உருவம் போயிட்டா ஐயா. ஐயா மன்னவா. அது நான் கிடையாது. படைக்கிழமை படலாம் எதுவும் இல்லைங்க. அதுவும் கிடையாது. ஆமா. அமைச்சர் அதுவும் நான் கிடையாது. அதோட பெரிய துறை. கப்பல் துறையா? அதுவும் கிடையாது. இமைப்பாளர் அதுவும் நான் கிடையாது. கண்ணாடிய முடியும் பார்த்தா அவர் யாருன்னு தெரியலையா? பெரிய கேசல்ல அந்த முடிய பார்த்து தான் வச்சுட்டு நான் கலைஞை விளக்குறேங்க. நான் கலைஞை விளக்குறேன். போய் உட்காந்து பேசலாங்களா? நாடகம் பரவாயில்ல, முடி வச்சுங்க. கூட 2 பேர் ஏற்றி இந்த பக்கம் ஃபுல்லா நாய் நகலை உங்களை விட்டு கேசல்ல நிக்க வைக்கிறாங்களா? கை கட்ட என்னடா உளறீங்கடா? பைத்தியக்காரன் நாங்க. பார்த்தேன். நான் யாரு தெரியுமா? கைய பிடிச்சு விட சொல்றேன். காலை பிடிச்சு விடு. வேற எதனா பிடிக்குங்களா? காலை பிடி சொல்றேன். பிடி. சாக்ஸ் போடாத ஷூ எங்க தான் தராங்க. காலை மட்டும் தான் பிடிப்பியா? புஜத்தை புஜத்தை பிடிச்சு விடு. புஜத்தை. அதுக்கெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இருக்காங்க. புஜத்தை பிடிக்கிறதுக்கா? புடுடா. புடி. நான் யார் தெரியுமா? யாருங்க? நல்லா 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 பிடிச்சு. நான் யார் தெரியுமா? இந்த மரகதபுரி நாட்டு காவல்காரன். காவல்காரனம்மா, காவல்காரன். வாட்ச்மேன் காவல்காரன். 2 பேரும் வாட்ச்மேன் கவிதை. சரி விடு, கோவப்படாது. 2 பேரும் ஒரே துறையில் தான். ஆமா, நான் அடிச்சு போட்டேன்னா இவர் பூஞ்சி நீளம் போட்டு போடுவாரு. சரி விடு, அதெல்லாம் விடு. வந்த நோக்கம் எதிர்கால வீக்கம் எல்லாம் தான் நீங்க போய்க்கிறா. உண்டு அது மட்டும் எதெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் வளருது, எதெல்லாம் வளரக்கூடாது அதெல்லாம் வளர்த்து போயிடுது. சரியா? அந்த நோக்கம் நம்மளுக்கு எதுக்கு மீன் கோயில் சொல்லு பாப்போம். அமரபுரி நாடு அந்நாட்டில இருந்து இளவரசருக்கு பெண் தேடி கொண்டு வந்திருக்கிறேன். அங்க வரீங்க? ஏன் அங்க வர்ற? நானெல்லாம் போன கைய நானும் அந்த விஷயமா தான் அழிஞ்சு கிடக்குறேன். அந்த விஷயமா தான் அழிஞ்சு கிடக்குறேன். எங்க நாட்டு இருந்துச்சு இளவரசி. இளவரசி நாட்டு இளவரசி மாப்பிள்ளை தேடிட்டு வரேன். பெண்ணு பேரு மரகதம் மாலா. மரகதம் மாலா. மாப்பிள்ளை பேரு மிர்லி. ஆமாங்க. பொண்ணு போட்டோ புகைப்படங்கள் உள்ள இருக்குது. மாப்பிள்ளை புகைப்படங்கள் இருக்குங்க. இல்லையா? இங்க பிரிக்க கூடாது. ஐயோ, போகஸ் வயசுக்கு தெரியாதுங்க. மாப்பிள்ளை ஆதார் கார்டா? பையன் உள்ள வேண்டாத. வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி இறங்குறோம். எடுக்க சொல்லியா பாப்பா? தாலி கட்ட நிச்சயதார்த்தம். ஓகுதாங்க. ஐயோ, யாரு மாப்பிள்ளை? ஓகே, நான் பாக்காத ஒரு போ. சொல்லலாம்.
விட்டாயா இன்னும் சாப்பிடு. ஏத்தாம சுத்தினரா? அப்படின்னு நீ எல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் எப்படி சாக முடியும் வாங்க ஐயா. இந்த புடவெல்லாம் எங்க கிடைச்சிங்க? என் மகனுக்கு ஏற்ற மகையை பார்த்து விட்டாயா ஐயா என் மகனையே பார்த்தாயாடா சரிக்காதீங்க ஐயா. கவலைப்படாதீங்க. மரகதபுரி நாடு என்னது? மரகத மாலா நாடா? அழகிலே சிறந்தவர். அப்படியா? 32 லட்சங்கள். ஓஹோ. கிளி கொஞ்சம் நாய் நட்பு. அப்படிப்பட்ட பேர் அழகி பெண்ணை பார்த்து மருந்த விட்டோம். வெள்ளைக்காரன். நிச்சயம் நாட்டும் ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. உடைய மகளிர் புகைப்படத்தை பார்த்துவிட்டு என் மகனுக்கு ஏற்ற மங்கை அவள்தான் என்று முடிவும் செய்துவிட்டேன். இருந்தாலும் உடைய மகளை ஒரு முறை நேரில் பார்க்கிறேன். மாமா அப்பா, நல்லா புகைப்படத்தை விட அடிப்பி சுத்தி நான் தொட்டு நக்கவா அத கவர்ல கட்டி அக்கறல ஊத்தியவா அடிப்பி நான் தொட்டு நக்கவா அத கவர்ல கட்டி அதான் கொட்டால ஒரே நாட்டமா இருக்கு. அடிப்பி சுத்தி ஐயா, உடைய மகளை நேரில் பார்த்து விட்டேன். மனது நிறைவாகி விட்டது. உடைய மகளை மணமுடிக்க இதுவே நிச்சயம். இதுவே அன்பு. ஐயா என்னையா கை தவறுது கை வராது எதையாவது ஐயா, தவறாக இருக்க வேண்டாம். ஒரு பெரிய இடத்தில் சம்மதம் செய்யறோம் என்று சற்று கை நடுக்கும். அல்லது கை நடக்குதானே என் மகளுக்கு புன்னகை உண்டு. அந்த புன்னகையோடு புன்னகை வைத்தார். வருகின்ற வெள்ளிக்கிழமை திருமணம். திருமணம். சாப்பாடு உங்களுக்கு சாம்பார் எங்களுக்கு என்னோட வந்துருங்க ஐயா. அட்வான்ஸ்
என்னோட வைக்க நல்லா தான் இருந்தா உன்னோட இப்ப புடிச்சதா அப்ப புடிச்சதா வர சொல்ல சித்தாமூர் பஸ் ஸ்டாண்ட்ல புரியாச்சு மல்லிகாவை கை பிடிச்சிருவாங்க. சித்தாமூர் பக்கமே நான் போகல. பொறுப்பு இருந்து உள்ள தூங்கலே வந்துட்டாங்க. டேய் அப்பா எங்க ஓடுறா? எவனால வந்துடா? ஓடா. நீ ஓடியா? ஓடி இதுக்கு ஓடிடணும். ஓடி. போயும் அப்ப மூஞ்சில முடிப்பானே ஏதா பணம் வாங்க சொல்ல கேட்டியா? மூஞ்சி பார்த்தா ஒரு இதுவா இருக்குதா நல்லா இருக்குதா வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நினைக்கிறேன். மூஞ்சி பார்த்தா ஒரு நிமிடம் விளங்கவே மாட்டேங்குது என்ன பசிங்களா? பால் கொடுத்தா டேய் எதுக்கு வந்துருக்கீங்க? ஏய் சந்தோஷமா செய்தி. என் மகனுக்கு திருமணம். என்ன ஒரு பணிவை என்ன ஒரு அடக்கம் பார்த்தாய் அப்பா. இதெல்லாம் பார்த்துருக்கேன்னு வீட்டுக்கு மருமகளா வந்தேன்னு ஊரு இளைஞர் மொத்தம் எவனு தானே இருக்கும். ஐயோ அப்பா மாமனார் பசின்னு சொன்னா போதும். மாமனாரை இட்டும் போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு நீ தோசைய சுட்டு உன் மாமனார் புட்டு அதுல தொட்டு தொட்டு சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே சொட்டு. திருமணம் யாருக்கு தெரியுமா? செல்லம், நம் இருவருக்கு திருமணம் என்று தந்தை சொல்லிட்டாரு. சீக்கிரம் போய் நல்லா மகளம் போட்டு அப்பா எனக்கு மனவுக்கு திருமணம் என்று உள்ளது. எந்த நாட்டுல பா எந்த சத்திர செல்ல வேண்டும். ஊட்டி ஆத்திர திருநகை போந்த பையன் பிரிய துண்ணமா வாய தோட்டமா எப்படியா உடனே கெஞ்சிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்தாங்களா போனாங்களா இல்ல பணம் காட்டுல நானும் சொன்னேன். திருமணம் கொடுக்க யாருக்கு தெரியுமா? யாருக்கு? மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தான் திருமணம். போது நிறுத்துங்களப்பா. மரகத நாட்டு இளவரசி மாலாவிற்கு எனக்கு திருமணம். வாழ்ந்தால் மனோமோடு அவளை விட்டு நான் வரமாட்டேன். புறப்படுகிறேன். என் வார்த்தையை கேட்க மாட்டியா? ஒருபோது கேட்க மாட்டேன். எப்படிடா கேட்ப? செத்துறான். நீ எப்படி கேட்ப? டேய் நீ பிறந்த உடனே உன்னுடைய தாய் உன்னை விட்டு பிரிந்து விட்டா. அன்று முதல் இன்று வரை என் மார் மீது மடி மீது தூக்கி போட்டு செல்லமா வளர்த்தண்டா. நான் உயிர் வாழ்வதே உனக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்து வந்ததே. அப்படிப்பட்ட இந்த தந்தை வார்த்தை எப்போது கேட்க மறுத்தானோ நான் யாருக்கா உயிரோடு வாழணும். நான் உயிரோடு யாருக்கு வேண்டும். தாலி கட்ட கண் முன்னே இதே இடத்திலே என் உயிரை மாற்றிக்கிட்டான். அப்பா நான் வரவில்லை என்றால் இதே இடத்தில் உங்கள் உயிரை மாற்றிக் கொள்வீர்கள். தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது. முந்தி தவமிருந்து முன்னொரு நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியப்பா. நீங்கள் தான் என்னை வளர்த்து அயல் நாளை சென்று வாடா மகனை என்று அனுப்பி வைத்து இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு வருகின்றேன். நாட்டுக்கு வருவேன், மனமேடையில் அமர்வேன், இந்த பெண்ணின் கைத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். ஆனால் ஒன்று, அந்த பெண்ணின் முகத்தை ஒருபோதும் பார்க்க மாட்டேன். தாலி கட்டியாத்து போய் வந்து விடுவேன். இந்த அமர்வு நாட்டில் எத்தனையோ சட்ட திட்டத்தை நான் போட்டிருக்கேன்டா. சட்டம் மணவரைக்கு வருவானா, மணமேல் அமருவானா, தொட்டு தாலி கட்டுவானா, அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டானா. அதுக்குடைய மனோம் என்று சொல்கிறாங்க. தாலி கட்டட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். சொல்லி வாழ வைக்கிறது திருமணம் ஏற்பாடு. நம்ம நாடு தேடி வந்திருக்கிறான். அவனை
ராஜா வீட்டு கல்யாணம். நல்லா நல்லா பொறுப்பா சிறப்பா செய்யணும்னா தாரதப்பா சொல்லியா? சொல்லியாச்சு. பால் வீட்டுக்கு எடுக்கறாங்களா? கல்யாணம் முதல் நைட்டுக்கு பால் கொடுக்க மாட்டாங்க. என்னை இதெல்லாம் செஞ்சு சரி வா இந்தாண்ட வா. அந்த பக்கம் என்ன வடக்கு சூளமா? வடக்குல தானே எனக்கு சூளமாயி போச்சு. சீக்கிரம்டா முகூர்த்த நேரம் போயிடுது. கல்யாண பந்தல்ல கல்யாணம் பண்ணுவாங்க. பத்தினா தேவலாம் நல்லா சாப்பாடு மட்டும் நல்லா 7 பேர் சாப்பாடு துன்றியா? இத புடி தெரிஞ்ச உனக்கு ஆளு அவன் மூஞ்ச அவனுக்கு பாரா. ஒரு ஆளுக்கு நாங்க வளர்த்துக்கிறீங்க செல்லமா வந்துட்டுப்பா. இத புடி தெரிஞ்சா அவனுக்கு. சரி சரி விடுப்பா விடுப்பா. வா நீ இப்படி வா. நான் பிடிப்பதா? ஏய் போடா. ஒரு சிரி. ஏன் வைங்க புடி. கல்யாணமா மதிக்கல. நான் ஏறி வரல மஞ்சள் தண்ணி கொண்டு போய் விட்டு போறேன். ஏறி வரலம்மா வேகமா கொண்டாங்க. ஏறி வரலம்மா வேகம். மாலை வதக்கிட்டு வாடி இருக்குது. திருட வாங்கிட்டு வந்ததா? இந்த மாலிக்கு பட்ட கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். ரத்தையை போட்டு அதை கீழே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாலை வாங்கி 1000 ரூபாய் கொடுத்தா மாலைக்கு 1000 ரூபாய் கேஜி பஸ் போன அவங்க மேல தப்பு இல்லை. நம்ம மேலதான் தப்பு. என்ன தப்பு? திருவிழா நடக்கணும் அன்னைக்கு நாடகத்தை நல்ல மாதிரி சாமியே சரி பண்ணி மென்டல் மாதிரி பண்ணி கிடக்குறோம் ஐயா. மென்டல் லூஸ் ஆயிடுச்சு. அழக பாருங்க. தாயில்லாத பொண்ணுடா. வச்சு போறேன் எது போறீங்க? என்ன அழகம்மா நீ வாழ்வியோ? 3 நாள் ஆத்துட்டு வீட்டுக்கு என்ன நடக்க பயமா? அம்மா இல்லாத பொண்ணு சாமியை வணங்கிட்டோ. இல்ல எந்த சாமி? அந்த கங்காரா சாமியா? நாடகம் ஆரம்பத்துல இருந்து சைக்கிள் ஓட்டுறேன். அங்கேயே தான் நின்று சைக்கிள். திருமணம் என்பது 1000 காலத்துக்கு சைக்கிள் ஓடுறேன்னு திருமணமாக சேர வேண்டும். காமாட்சி அம்மா விளக்கு அமைத்து உட்காரு. மாப்பிள வாரா மாப்பிள வாரா. ஐயா மாப்பிள குஸ்திக்கிறாங்க. அவன் குடிக்கிறாங்க. பையனை கேட்டாரு
நாத்து அடிக்குது. மாப்பிள்ளை மேல நாத்து அடிக்குது. சரக்கு அந்த வாசனை தான் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா குடிக்கும் போது நான் பாத்துக்கிறேன். மாத்தல நீ எடுத்து குடிச்சு பார்த்து தப்பா நினைக்காதீங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்லைங்க. அவரு யார போறாங்க வந்தாரா? அப்ப வரும்போது சரக்கு எடுத்து வந்தாரா? உடல் ஆயிடுச்சு வேற எதுவும் கிடையாது. அடடே உடல் அகத்தி தானே வேற எதுவும் இல்லையே. இல்லங்க ஒண்ணுமே பேசுறதுக்கு நேரம் இல்ல. மோத்தல போய் ஐயோ கொடுத்து போய் மோத்தல அடி போய் கொடுத்து ஐயர்தானே? நீ வாடா. நான் தான் அட்வான்ஸ் குத்துக்கிறேன். மன்னர் செத்துக்கிறாங்க. ஐயோ ஐயரு ஐயா ஐயரு செத்துட்டாங்க. ஐரே செத்துட்டாரா? மாயிலோ யாருன்னா செத்துட்டா அடிலா போடுவாங்க பல்ல போடுவாங்க. என்னத்துக்கு ஆயிடுங்கிறீங்க? ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா சித்தாமூர் போ சொல்ல வர சொல்ல கேட்டுங்க. பாவி செத்துட்டாலும் ரொம்ப கல்யாணம் நடக்கணும்பா. ஐயர் இல்லையே. ஐயரு இல்லாத வேற கல்யாணம் நடத்த முடியாது. கல்யாணம் நடக்கணுமே. ஐயா கல்யாணம் நடக்குது. உனக்கு எதனா ஐயர் தெரியுமா? இந்த நேரத்துலயா டேய் யார சொல்லுவாங்க நான் வந்துறேன். நான் வாங்க கல்யாணத்தை நான் வாங்க. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அந்தனர்கள் வேதம் போத அழகாக நீங்க தப்பா நினைக்கலன்னா நீங்க தவறா சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வாயை குமுறாத வாங்க போடுறேன். ஐயா நான் குழந்தையா இருக்க சொல்ல எங்க அப்பா செத்துட்டாரு. பாவமே மாரியாத்தா தாயி எங்க அப்பா செத்துட்ட உடனே நீங்க எங்க மாரியாத்தா கூப்பிடுங்க. எங்க அப்பா கிறிஸ்டியனுங்க. யாரோ ஒருத்தர் தெய்வம் எல்லாமே அவங்க இடத்துக்கு எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்கு வளர்த்து பால் குடிக்கிற குழந்தைங்க. நான் ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சேன். நல்லா அறிமா சொல்லிட்டு வந்து ஏயா வளர்றேன். உங்களெல்லாம் சின்ன குழந்தைங்க உங்களை வளர்க்கறதுக்காக உங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை பார்த்தாங்க. அமாவாசைன்னா ஐயர் தீனி கொடுக்க போவாருங்க. சரி கூடவே கட்ட பேக் எடுத்து போவோம். நான் போய் குழந்தை இல்லாதனால இல்லையே பச்சை பதார்த்தம் இதெல்லாம் வாங்காரு. அது அவருக்கு உண்டான பொருள். ஐயர்னா மொன பட்டன் தான் சாப்பிட்றாரு. வச்சு பார்த்தா மங்கி கத்துக்கணுங்க. அப்படியா? ஆரம்பத்துல சொன்னேன். அப்ப எனக்கு சந்தேகம் வரலப்பா. சமஸ்கிருதம் வந்து ஐரா பொண்ணு கொடுக்க சிலருக்கு வராது. அதுல 1-2 பேருக்கு தான் வரும். அவங்கதான் பதில் சொல்லுவாங்க. ஆனா நீ கூட போன உனக்கே சமஸ்கிருதம் தெரியுதுன்னா இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஐரே உன் மேல வச்சிருந்தானே பெரிய மச்சனாயா நீ? வேன்ல ஏத்தன பாக்குறியா? டேய் 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 புடா புடா புடா. எங்க அம்மா இவர் என்ன நினைச்சுக்கிறாரு என்ன இப்போ? கேட்கலாமா? கேட்கலாமா? மாடா டே மாலை எடுத்தாடா. மாலை எடுத்தாடா. மாலை எடுத்தாடா. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். திருமணமும் ஒரு மனமாக சேர்ந்து இணைவதுதான் திருமணம். அதனால பெரியவர்கள் நீங்க வாழ்த்தி கொடுக்க வேண்டும். முடிங்க ஐயா. மகனே மாலை மாத்திப்பா. கெட்டி யார் உண்டு தாலி யாருக்கு சொல்லி இப்ப தாலி இல்லாத மகனே மகனே மாங்கல்யம்